நடக்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நிறைய இருக்குது. இன்னொன்னு, ஆண்டவரை பத்தி வெளியில சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற பயம், அடிச்சு போடுவாங்களோங்கிற பயம் என்ன வரும். அல்லேலூயா. அவமானம்ங்கிறது ஒண்ணு, அடிச்சு போடுவாங்களோங்கிறது இன்னொன்னு. ஆமா, சிலுவையில தொங்குனார, ரொம்ப ஜாலியாவா தொங்குனாரு. காரி துப்பி அவமானப்படுத்தி தான் அவரை தொங்க வச்சாங்க. அல்லேலூயா. யாருக்காக? யாருக்காக? நம்ம உங்களுக்காக எனக்காக சொல்றதை விட நான் எப்போதும் எடுத்துக்கிறேன் எனக்காக. எனக்காக அங்க அவமானப்பட்டார். நான் அவருக்கு என்ன பண்ணேன்? நான் அவருக்கு என்ன பண்ணினேன்? இதைத்தான் நான் டெய்லி கேள்வி கேட்கிறேன். டெய்லி கேள்வி கேட்டுட்டு நல்லா தெரியுது அவருடைய டைரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியர். அவர் ராஜ்யத்தை கட்டணும். அநேகர் இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாம நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடிக்கிறோம் வைக்கிறோம் வந்து நிக்கிறாங்களே, இவர்களுக்கு இயேசு தேவை. மற்றவர்களை விட இவர்களுக்கு இயேசு தேவை, நிறைய தேவை. அல்லேலூயா. அவர்களை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்களுக்கு இயேசு ரொம்ப தேவை. அதிகாலை ஜெபம், அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். பண்ணிட்டு நமக்கு தேவையை கேட்கறத விட்டுட்டு அவர்களுக்கு தேவையை நம்ம கேட்கணும். அவர்களை மீட்டுக் கொள்றதுக்கு நம்மளை கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. இப்படி பண்ணினோம்னா அவர் இந்த உலகத்தையே நமக்கு பரலோகமாக்குறார். இந்த உலகத்தையே எப்படி ஆதாம் ஏவாளோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ அதே போல இந்த உலகத்தை, பிசாசு கையில இருக்கு இந்த உலகத்தையே உங்களுக்கும் எனக்கும் பரலோகமா அவர் கொடுக்கிறார். இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சிய பரலோகம் போய் இல்ல, இங்கேயே இங்கேயே நீங்களும் நானும் அவருக்காக நின்னு பயப்படாம அவமானப்படாம நின்னோம்னா அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அந்த மகிழ்ச்சியை இங்கே கொடுத்திருந்தார். சுத்தி வளைச்சு வளையம் போட்டிருந்தார். வரும் ஆபத்துக்கள், வரும் ஆபத்துக்கள், வரும் வரும் போராட்டங்கள் வரும். ஆனா இந்த போராட்டங்களிடையே ஜாலியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், கவலையே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னால போரூர்ல போய் பேசினேன். இதே மாதிரி கன்வென்ஷன்ல பேசும்போது மீட்டிங் கிளம்புறதுக்கு முன்னால ஒரு ஓலை வந்தது. ஒரு ஓலை. அந்த ஓலை என்னைய த்ரெட்டன் பண்ற மாதிரி ஓலை, என் ஐஏஎஸ் விட்டு த்ரெட்டன் பண்ற மாதிரி ஓலை. அந்த ஓலையை எடுத்து மூடி வச்சு டேபிள் வச்சு, இது ஆண்டரை பார்த்துப்பாரு, இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. போய் கன்வென்ஷன்ல பேசினேன். நல்ல அழகா ஆண்டரை பத்தி பேசிட்டு இதை பத்தி இந்த ஓலையை பத்தியும் சொன்னேன். இன்னைக்கு அந்த ஓலையை இல்லைன்னு ஹைகோர்ட் ஆக்கிடுச்சு. அல்லேலூயா. நான் அதுக்கு ஒண்ணுமே பண்ணல, அந்த ஓலையை ஹைகோர்ட் இல்லைன்னு ஆக்கிடுச்சு. அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் போராடுவதற்கு, யுத்தம் செய்வதற்கு ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவருக்காக யுத்தம் பண்ணோம்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் படிப்போம். எபேசியர் 5:27 படிப்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை. இந்த மகிமை அடுத்தது குவாலிபிகேஷன், மகிமை. இந்த மகிமைனா என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மகிமை, இயேசுவுடைய மகிமை நம்ம மேல காணப்படணும். அல்லேலூயா. 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 இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டோம்னா அன்னையிலிருந்து வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மட்டுமோ அல்லது இந்த ஜீவன் போக மட்டும் நம்ம எப்படின்னா மகிமை மேல் மகிமை அடைந்து நம்ம இயேசுவை போல மாறணும்னு வேதாகமம் சொல்லுது. அல்லேலூயா. இது இயேசுவை போல மாறுறது எப்படின்னா இயேசுவுடைய மனம், இயேசுவுடைய சாயல் நம்மகிட்ட தெரியணும். நம்மகிட்ட தெரியணும். யாருக்கு தெரியணும்? அவிசுவாசிக்கு எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருக்கும் தெரியணும். இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளா இதை கண்டுபிடிச்சிடலாம். இதை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிசாசு சர்டிபிகேட் கொடுப்பான் நமக்கு. பிசாசு நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பான். எப்படி கொடுப்பான் தெரியுமா? உங்களை பார்த்தவன சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இது அல்லோலியா கூட்டம் அப்படிமா. அல்லேலூயா. இந்த சகோதரி அல்லோலியா கூட்டம், வெள்ளச்சால கூட்டம் அப்படிமா. இந்த சகோதரர் அல்லோலியா கூட்டம் அப்படிமா. நான் சீர்காழியில போய் மீட்டிங் கொடுக்கும் பொழுது போகும்பொழுது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால இத மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் 7 பேர் ஊர்வலம் நடத்துறாங்க, நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சி ஊரெல்லாம் நோட்டீஸ். அது ஊரெல்லாம் அவங்க நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிடுவாங்க. நமக்கு செலவு இல்லை, அவங்களே பாத்துக்கிறாங்க. நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிடுவாங்க. நான் போயிட்டேன், அடிக்கிறேன்னா அடிச்சுக்கப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, இயேசு இந்த என்னை மாதிரி ஒரு அசிங்கமான ஆளை இயேசு நேசித்தாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, இயேசு என்னை நேசித்திருக்காரு, நானும் உன்னை நேசிக்கிறேன், அடிக்கிறேன்னா அடிச்சுக்கப்பான்னு அங்க போனேன். அங்க போனா அந்த ஊருக்காரங்க அந்த நோட்டீஸ் எல்லாம் என்னை பத்தி ஒரு பக்கம் மீட்டிங்கை பத்தி நோட்டீஸ், இன்னொரு பக்கம் அவங்க எதிர்ப்பு நோட்டீஸ், இவரை கைது செய்ய நோட்டீஸ். இவர் 2 பக்கமும் பார்த்துட்டு அந்த ஊருக்காரன், நான் 92ல அங்க சப் கலெக்டரா இருந்தேன்,
நம்ம கலெக்டர் அல்லோலியா கூட்டத்துல இவரும் சேர்ந்துட்டாரான். நான் அவன் நோட்டீஸ் பார்த்தவங்க பூரா அல்லோலியா கூட்டத்துல இவரும் சேர்ந்துட்டாரா. நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசானவன் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் கொடுப்பான். ஏசு சர்டிபிகேட் தருவார், அது கண்டிப்பா தருவார். இது என் பிள்ளை, நீ என் சிநேகிதி, நீ என் சிநேகிதன் அப்படிலாம் சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார். ஆனா பிசாசானவன் எல்லாத்துக்கும் முந்திடுவான். என்ன சொல்லுவான், நீங்க பைபிளை தூக்கிட்டு உங்க மேல இயேசுவின் மகிமை இருந்ததுன்னா பிசாசு கொஞ்சம் குயிக்காவே கொடுப்பான், இது அல்லோலியா கூட்டம் அப்படிப்பான். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டாங்கன்னாலே இயேசுவின் மகிமை நம்ம மேல காணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்வேன், அப்பா நாங்க அப்படிப்பட்ட கூட்டம் தான்ப்பா, ஆனா உனக்கு தமிழ்ல பிரச்சனை, நாக்குல பிரச்சனை, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோமா அப்படிமே. எப்படி சொல்லு பார்க்கலாம், அல்லேலூயா கூட்டம் சொல்லு அப்படிமே. அல்லேலூயா கூட்டம் 3 தடவை சொல்லு, அல்லேலூயா 3 தடவை சொல்லு. அவன் 3 தடவை அல்லேலூயா சொல்லிட்டானா முடிஞ்சது, பரலோகம் கேட்டுருச்சு. அல்லேலூயான்னா தேவனுக்கு மகிமை. அவன் அல்லேலூயான்னு சொல்லிட்டா அவன் பரலோகம் போயிடுவான்னு சொல்லி பிசாசு அவனை அல்லோலியான்னு சொல்ல வைப்பான். அவனுடைய வஞ்சகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அவனோட வஞ்சகத்தை புரிஞ்சுக்கணும். அல்லோலியான்னு சொன்னா அது தேவனுக்கு மகிமை இல்லை. ஆனா அல்லேலியான்னு சொன்னா அது தேவனுக்கு மகிமை. நீங்களும் நானும் என்ன பண்ணணும், எவனாவது எவளாவது நம்மள அல்லோலியா கூட்டம்னா பக்கத்துல வர வச்சு, அப்பா எப்படி சொல்லு, அல்லோலியா கூட்டம், நல்லா திருப்பி சொல்லு, அல்லேலியா சொல்லு, அல்லேலியா கூட்டம் 3 தடவை சொல்ல வச்சு, நான் அல்லேலியா கூட்டம் தான், திருப்பி ஒரு தடவை சொல்ல வச்சுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அனுப்பி விட்டுருங்க, போதும் அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு பிறகு தேவதூதன் வேலை கண்ணி போட்டு உள்ள கொண்டுருவான். நீ தானே அவன் நிப்பான் பின்னாலே, நீ தானே தேவனுக்கு மகிமைன்னு 3 தடவை சொன்ன, நீ தானே சொன்ன. கைவத்தி அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. பிசாசு உங்களையும் என்ன மாதிரி எடுத்து வச்சிருக்கான், அவன் வஞ்சகன், அவன் சரியான, அவன் சீப்பான ஃபெலோ. பிசாசு சீப்பான ஃபெலோ. அவன் என்ன பண்றான், இப்ப கிறிஸ்தவர்கள்னா என்னமோ ஒண்ணுத்துக்கத்தவங்க நினைச்சுக்கிட்டான். அப்படி 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 ஒரு டிசப்ஷன், மாயே உண்டாக்குறான். இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதியில இயேசுவை பத்தி சொல்ல போனா அங்க கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த உயர் ஜாதிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஏழைகளோட, ஏழை ஜாதிகளுடைய தேவன் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசப்ஷனை உண்டாக்கி இருக்கான். ஆனா கிறிஸ்துவம் மட்டும்தான் பலவான்களுக்குள்ள ஒரு சமுதாயம். அல்லேலூயா. ஒரு சமயம் எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 53வது அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. ஏசாயா 53. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து அக்கிரமக்காரருக்காக, கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்க படிங்க, வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இங்கதான் முக்கியம், பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இயேசு சிலுவையில என்ன பண்ணாரு, இயேசு சிலுவையில எதுல வெற்றி பெற்ற, நிறைய விஷயங்களை வெற்றி பெற்றாரு. சாத்தான் தலையை நசுக்கினார், சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார், இதெல்லாம் பண்ணாரு. ஆனா பாசிட்டிவா என்ன பண்ணாரு, எதை கொள்ளையடிச்சாருங்க, பலவான்களை தமக்கு கொள்ளையாக, ஆக்சுவலா கொள்ளையாக சுதந்திரித்துக் கொண்டார். பலவான்களை கொள்ளையாக சுதந்திரித்துக் கொண்டார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால தங்களை கழுவ ஒப்பு கொடுத்த எல்லாருக்கும் பேர் என்ன சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவால் மீட்டுக் கொள்ளப்பட்ட பலவான், நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட பலவான், என்ன போல தைரியசாலி இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது. மறுபடியும் சொல்லுங்க, என்ன போல தைரியசாலி இந்தியாவிலே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வேதம், இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா, இது ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரண பயத்தை எடுத்து போட்டார். எபிரேயர் 2வது அதிகாரத்துல 15ல பார்த்தோம், மரண பயத்தை எடுத்து போட்டாரு. மரண பயம் இல்லாதவன் மட்டும்தான் தைரியசாலி. சரிதானா? சகோதரிகள் சைட்ல இல்ல, மரண பயம் இல்லாதவன் மட்டும்தான். சின்னதா கொண்டு ஏதாவது ஒரு இது வந்தா, ஒரு காய்ச்சல் வந்தா போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த ஸ்கேன் இருக்குதுல எல்லா ஸ்கேனும் போறான். இவன் பலவானா?
எது வந்தாலும், ஒரு பெரிய டியூமர் வந்தாலும், டியூமர் தானே, என் தேவன் பார்த்து கொள்வார், அவர் வார்த்தையை கொடுத்திருக்காரு, எகிப்தியருக்கு வர்ற எந்த வியாதியும் உன் கூடாரத்தில் அணுக விட மாட்டேன், யாத்திராகமம் 15:26 சொல்லிட்டாரு, உனக்கு டியூமர் தானம்மா, ஆண்டவர் பார்த்துப்பார். இப்படி சொல்றான, இப்படி சொல்றால, இவன் தானே பலவான். இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது? 3 நாள் 5 நாள் அந்த டியூமர் இடம் தெரியாம காணாம போகுது. அல்லேலூயா. யார் பலவான்? யார் பலவான்? அல்லேலூயா. ஆமா, உயிருக்கு இவ்வளோ பயப்படுறிய, எத்தனை பேரை துப்பாக்கி வச்சுட்டு சுத்திக்கிட்டு போறிய, நீ பலவானா? ஒண்ணுமே இல்லாம இந்த வேதத்தை கையில எடுத்துக்கிட்டு வெள்ளச்சேலையும் கட்டிக்கிட்டு தனியா கிராமத்துல நடந்து போய், இயேசு ஒருவரே தேவன், உனக்காக அவர் மரித்தார், சகோதரனே சகோதரியே இன்று இயேசுவை ஏற்றுக்கொள், உன்னை ஆண்டவர் பரலோகத்துக்கு அதிபதியா மாற்றுவார்னு சொல்லிட்டு போகுதே இந்த சகோதரி, சொல்லிட்டு போறாரே இந்த சகோதரன், இவங்க தான் உண்மையான பலவான். அல்லேலூயா. இத மத்தவங்க பாத்திர கூடாதுன்னு சொல்லிதான் உங்களுக்கும் எனக்கும் பிசாசனவன் என்ன பேரை கொடுத்திருக்கான்? அல்லோலியா கூட்டம். சீப்பா சீப்பா. அதனாலதான் ஆண்டவர் கொஞ்சம் அடித்தட்டல்ல சில ஆட்களை, ரவுடி மாதிரி இருக்கிற ஆட்களை ரோட்ல இறக்கி விடுறாரு. அல்லேலூயா. நீ அடிச்சா அடிச்சுக்கோ, கொன்னா கொன்னுக்கோ, போ, என் தேவன் வல்லவர், உன்னால ஒண்ணும் தொட முடியாது, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்களை ஆண்டவர் இறக்குறதுக்கு காரணம் இதுதான். கவுண்டர் மெஷர் ஆண்டவர் பண்றாரு. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் இந்த வேதத்தின்படி, உண்மையின்படி பலவான்கள், பயப்படாத ஆளுங்க. நமக்கு இருக்காங்க, நம்ம ஒண்ணும் சும்மா அண்ணாம்ட போல, சும்மா நம்ம ஒண்ணும் பாதுகாப்பு இல்லாம போல, நமக்கு இருக்கிற பாதுகாப்பு அரண் தேவதூதர்கள். அல்லேலூயா. உருவிய பட்டயத்தோட தேவதூதர்கள் நிக்கிறாங்க, சுத்தில நிக்கிறாங்க, சுத்தில நிக்கிறாங்க. என் சாட்சி எல்லாம் சொன்னா ஓடி போயிடும். இப்ப ஏற்கனவே உங்க பாஸ்டர் கொடுத்த டைம் ஓவர், பாஸ்டர் கொடுக்கிற டைம் ஓவர். இப்போ எனக்கு சாட்சியில வந்தாங்க, மே மாசம் 2010 வந்து சொன்னாரு ஒரு போலீஸ் ஆபீசர், சீனியர் போலீஸ் ஆபீசர், உமாசங்கர், உங்க வீட்டை ரெய்டு பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்த போறாங்க. அப்படியா? நான் அப்படியான்னு கேட்டு சிரிச்சேன். என்னடா ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஆளோ அப்படின்னு நினைச்சாரு, இப்படிப்பட்ட ஆளோ அப்படின்னு நினைச்சாரு. நமக்கு தான் எல்லாத்தையும் போட்டு போட்டு வச்சுட்டு, புதிய ஏற்பாட்டுல நமக்கு என்ன பிரிவிலேஜ். அங்க நடக்க போகுதுன்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாலே ஆண்டவர் ஹை டெபினிஷன் பிக்சர்ல போட்டு காமிக்கிறாரு, கலர்ல எல்லாம் காமிக்கிறாரு. அவன் என்ன பிளான் போடுறாங்கிறத ஹை டெபினிஷன்ல எல்லாம் காமிக்கிறாரு. அவன் என்னமோ பிளான் போடுறத பள்ளி அறையில போட்டுக்கிட்டு இருப்பான் பிளான். அவன் 1 மாசத்துக்கு கழிச்சு பிளான் போடுறான். அதுக்கு முன்னாலே நமக்கு தெரியுது, ஆளு பேரெல்லாம் எழுதி பாக்கெட்ல எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டாரு, மகனே இதெல்லாம் வரும், நீ சும்மா இரு அப்படின்ட்டாரு, என்ஜாய் பண்ண அப்படின்ட்டாரு, என்ஜாய் பண்ண அப்படின்ட்டாரு. இவர் வந்து சொல்லும் போது அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னா. அல்லேலூயா. எதுக்கு சிரிச்சேன்னா, ஆண்டவர் சொல்றதுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால சொன்னாரு, மகனே உன் வீட்டுக்கு வெளியில உருவிய பட்டயத்தோட ஒரு தேவதூதனை நிக்க வச்சிருக்கேன், என் அனுமதி இல்லாம ஒருத்தரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டான் அப்படின்னாரு. நான் சிரிச்ச காரணம், இது மாதிரி யாராவது எக்கு தப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தேவதூதன் ஒரு துண்டா விடுவானா, 2-3 துண்டா வெட்டுவானா, ஐயோ பாவம். இருந்தாலும் ஒரு அதை பார்த்து ஒரு சிரிச்சிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சுத்தி தூதர்கள், தூதர்கள் நிக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு தேவை, இயேசுவின் கைய ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். இயேசு கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மனைவி கைய, கணவன் கைய ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிக்காதீங்க, இயேசு கைய பிடிங்க. இயேசு கைய பிடிச்சிட்டு அப்புறம் கணவன் கையை பிடிச்சுக்காங்க, இயேசு கையை பிடிச்சிட்டு அப்புறம் மனைவி கையை பிடிச்சுக்காங்க. ஆமா, இயேசு கையை பிடிச்ச பிறகு அதுக்கு பிறகு கல்யாணம் பிடிச்சவங்க வேற எதையாவது பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் கேள்வி கேட்பாரு. ஆமா, ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்திருக்காரு, ஏவாளுக்கு ஆதாம தான் கொடுத்திருக்காரு. நான் புள்ளைய தான் முதல்ல நேசிப்பேன், என் புருஷனை நேசிக்க மாட்டேன். கேள்வி கேட்பாரு ஆண்டவர், நாக்கு புடுங்குற மாதிரி நியாய தீர்ப்புல. ஆமா, உனக்கு ஒரு ஆதாம கொடுத்தேன், அவன் தான் கடைசி வரைக்கும். ஆமா, உனக்கு ஒரு ஏவாளை கொடுத்தேன் துணையா, அவ தான் கடைசி வரைக்கும். இயேசுவுக்கு பிறகு ஏவாள் தான், இயேசுவுக்கு பிறகு ஆதாம் தான். அது புள்ளையோ வேலையோ இருந்தது, கேள்வி நறுக்கு மாதிரி கேட்பாரு. இப்ப கேட்கிறாரு, என் வழியா சொல்றாரு. அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் அதுக்கு பிறகுதான், வேலை எல்லாம் அதுக்கு பிறகுதான். தேவன் கொடுத்த கணவன், தேவன் கொடுத்த மனைவிக்கு இயேசுவுக்கு அடுத்த ஸ்தானம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எந்த காரணம் கொண்டும் அதுல சீக்வன்ஸ் மாறிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயேசுவுக்கு, இயேசுவை நல்ல கையில பிடிச்சுக்கிட்டா போதும், குடும்ப வாழ்க்கையே சூப்பர் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையே சூப்பரா இருக்கும். வர்றோம், ஆண்டவர் அனுமதிப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இயேசுவுக்காக வாழ்றீங்கன்னா முதல்ல வீட்டுக்குள்ளதான் ஆண்டவர் பிரச்சனையை கொடுப்பாரு. டெஸ்ட் பண்ணணும்ல, டெஸ்ட் பண்ணணும்ல. எப்படி டெஸ்ட் பண்ணுவாரு? முதல்ல கணவனா மனைவியை தான் எழுப்பி விடுவார்.
போடு, சண்டை போடு புருஷன் கூட. எதுல? பைபிள் படிக்கிறதுல தான் சண்டை வரும், வேற எதுல வராது. சபைக்கு எத்தனை மணிக்கு போறதுல தான் சண்டை வரும். ஆமா, என்ன சாரி கட்டணும்னு சண்டை வரும். இவ்வளவு கிராண்டா சாரி போடாது, உடனே நான் போடுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சமாதானம் அவுட்டு. மனைவியைத்தான் எழுப்பி விடுவாரு கணவன். நீங்க நல்ல ஆவிக்குள்ள மனைவி இருந்தீங்களா, உங்க கணவனைத்தான் எழுப்பி விடுவாரு. நீங்க 2 பேரும் ஒன்னோட ஒன்னா ஆண்டருக்குள்ள இருந்தீங்கன்னா பிள்ளைகளை எழுப்பி விடுவார். அல்லேலூயா. உள்ளுக்குள்ளதான் இந்த பாதுகாக்கப்பட்ட எல்லைக்குள்ளதான் தகராற உண்டாக்கி விடுவாரு, பிசாசுக்கு அனுமதி கொடுப்பாரு. இதுல எல்லாம் கரெக்டா இருந்து ஆண்டவர் வசனப்படி கரெக்டா இருந்தோம்னா ஆண்டவர் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள தகராறு வரவிட மாட்டார். வெளியில இதெல்லாம் உங்களெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. அவன் வருவான் மோதி மோதி பார்த்துட்டு போயிடுவான். நான் உங்களுக்கு எனக்கு அது அனுபவம். வெளியில இருந்து வர்ற யுத்தம் அங்க பெரிய ஒரு அரண் ஆண்டர் போட்டிருப்பார். அவ்வளவு ஈஸியா அதை தாக்க முடியாது. நம்மளா துப்பாக்கி வச்சு அந்த அரணை உடைச்சு விட்டா தான் அவன் உள்ள வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில இருந்து தாக்குதல் வருதுன்னா நம்மளே அவிசுவாச குறைய ஏதாவது வார்த்தை விட்டு ஐயோ அதமானேன் அப்படின்னா விழுந்துச்சு, அவ்வளவுதான், அவுட்டு. வாயில வார்த்தை கவனமா இருக்கணும். நம்ம அரணை உடைக்க கூடாது. உள்ளுக்குள்ள இருந்து நம்ம துப்பாக்கி வச்சு அடிச்சு அரணை உடைக்க கூடாது. ஆண்டவர் ஒரு இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட் போட்டிருக்காரு, நம்மளை சுத்திலும் தகர்க்க முடியாத அரண் போட்டிருக்காரு. கைவேத்தி அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனங்கள் படி இருக்கிற நேரத்துல என்னன்னா, ஆண்டவருக்காக வாழணும், பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு எபேசியர் 5:27 படி நம்ம அத்தனை குவாலிபிகேஷனோட இருக்கணும். நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசானவன் பல முறைகள்ல இருக்கிறான், பல முறைகள்ல வந்திருக்கிறான். அட்டாக் கன்சீல்டு இல்ல, ஓப்பன். இனி வருங்காலத்துல இன்னும் அதிகமா தாக்குதல் இருக்கும். பிசாசானவனுடைய தாக்குதல் சபைக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கும். யாரு இயேசு கைய ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாங்களோ அவங்க தப்பிப்பாங்க. இயேசு கைய ஸ்ட்ராங்கா பிடிக்காதவர்களுக்கு இந்த நேரத்துல வஞ்சக ஆவிகள் அடிக்கும், தற்கொலை ஆவிகள் அடிக்கும், ஆக்சிடென்ட் ஆவிகள் அடிக்கும், வியாதிகள் ஆவிகள், கொள்ளை நோய் அதுக்கு ஆவிகள் இருக்கு, அசுத்தாவிகள் இருக்கு, அதுகள் அடிக்கும். இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம இயேசு கைய நல்லா பிடிக்கணும். நாளைக்கு ஆண்டவர் அனுமதிச்சா என்னென்ன ஸ்டெப்ஸ் 1 2 3 4ன்னு ஆண்டவர் 4 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறாரு, நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அதை ஃபைனலா ரேப்பிங் அப் போது நான் உங்களுக்கு சொல்றேன். 4 ஸ்டெப்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒன்னும் உலகத்துல இல்லாத, வேதத்துல இல்லாத ஸ்டெப் இல்ல, பேசிக் லெவல் தான். ஆனா அதுதான் நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு போகும். அதை நாளைக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு இன்றைக்கு நமக்கு ஆண்டவருக்காக நம்ம வாழணும். வெக்கப்படுறது, ஏசு கிறிஸ்துவன் சொல்றதுக்கு வெக்கப்பட்டோம்னா பிரச்சனை. அங்க இல்ல இங்கே, அங்க இல்ல இங்கே. அதனால வெக்கப்படக்கூடாது. உயிருக்கு பயந்தோம்னா ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். உயிருக்கு பயப்படலையா சுத்தி வளைச்சு நம்மளை பாதுகாப்பு வருவார். ஏன்னா இதுக்கு உயிருக்கு பயப்படாத பிள்ளை, இந்த பிள்ளைய வச்சு என் ராஜ்யத்தை நான் கட்டணும். அதனால பிசாசே தள்ளி நில்லு, 50 அடி தள்ளி நில்லு, என் பிள்ளை பக்கத்துல வரக்கூடாதுன்னு பாரு. அல்லேலூயா. ஆமா, அவன் கல் எறிவான், கண்ணாடி உடையாது. கார் ஆக்சிடென்ட் பண்ண வைப்பா, கார் மட்டும் கண்டமாகும். உங்களுக்கு அடுத்தது இன்னொரு புது கார் கொடுப்பாரு, நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நீங்க ஐஏஎஸ்ல இருப்பீங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல இயேசுவுக்காக வாழ்ந்தது நிமித்தம். அதனால எல்லாத்தையும் ஓப்பனா அவர் பண்ணி காமிப்பாரு. எல்லாருக்கும் வாதம் இருக்கும், வியாதி இருக்கும், நீங்க கிளறு மாதிரி போவீங்க. ஏதாவது திடீர்னு தெரியாம ஏதாவது வியாதி வந்துட்டுனா பரிசுத்த ஆவியானவர் என் ரத்தத்துல ஓடுவாருன்னு 4 தடவை சொல்லுவீங்க, முடிஞ்சு போச்சு, எல்லா வியாதியும் ஓடியே போயிடும். அல்லேலூயா. அற்புதங்கள் எப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாருங்கிறத ஆண்டவர் அனுமதிச்சா நாளைக்கு சொல்றேன். இருக்கிற நேரத்துல இன்னைக்கு செய்தி இதுதான். ஆண்டவருக்காக நம்ம எழுந்து நிக்கணும். எத்தனை பேர் ஆண்டவருக்காக வெக்கப்படாம நான் கிறிஸ்தவன் எல்லாத்தையும் சொல்லுவீங்க? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பத்தி வெக்கப்படாம, இயேசுவை குறித்து, மீட்பை குறித்து எனக்கு தெரிந்தவர்கள் வருகிறவங்க போவட்டு சொல்றவங்க எத்தனை பேர் கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உயிருக்கு பயம் எனக்கு இன்னைக்கு இன்னையிலிருந்து இல்லவே இல்லை, நான் இயேசுவுக்காக மரிக்கிறதுக்கு கூட தயார் அப்படிங்கிறவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரிதான், உங்க சபை இன்னைக்கு தேதிக்கு ரெடி, இன்னைக்கு தேதிக்கு ரெடி. நாளைக்கு நம்ம பார்க்க போறது வரப்போகிற பெரிய அழிவு என்ன, அதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம், மனு குலத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் வேதத்துல இருந்து கொடுத்திருக்க ரகசியங்களை பார்க்க போறோம். இப்ப எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடங்கள்ல நம்ம பிரேயர் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா ராஜா, ராஜா இவ்வளவு நேரம்ப்பா
ராஜா உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்டுக்கொண்டிருந்தப்பா, உங்களுடைய வார்த்தைகள் ராஜா, உங்க கடைசி கால வார்த்தைகளை நாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ராஜா. உங்க பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே முழு உள்ளத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா. ராஜா, இந்த நேரத்துல எங்களிடையே ஏதாவது பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிதும் பெரிதுமான எந்த பாவங்கள் இருந்தாலும் நாங்க உங்க சமூகத்துல அறிக்கையிடுறோம் ராஜா. ராஜா, நாங்க எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுறோம் ராஜா. ராஜா, நாங்க எங்கேயாவது மனக்கசப்பு, யார் மேலேயாவது மனக்கசப்பு வச்சிருந்தோம்னா ராஜா, இந்த நேரத்துல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். சத்ருவை நேசிக்கணும் சொல்லியிருக்கீங்க ராஜா. அவனை மன்னித்து எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நாங்க ஆண்டவரை மன்னிப்பது மட்டுமல்ல, எங்க சத்துருக்களை இந்த நொடியிலிருந்து நாங்க நேசிக்கிறோம். எங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ற அத்தனை பேரையும் ஆண்டவரே நாங்க நேசிக்கிறோம்ப்பா. அவங்களை எந்த காரணம் கொண்டும் நாங்க சபிக்க மாட்டோம்ப்பா. ராஜா, மனக்கசப்பு இனி எங்களுக்கு கிடையாதுப்பா. ராஜா, பொருளாசை இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. ராஜா, எங்களிடையே ஏதாவது உங்க மேல இருக்கிற ஆசைக்கு பதில் பொருளாசை இருந்ததுன்னா இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்கிறோம், ஒப்புரவாரோம். இனி எங்களுக்கு பொருளாசை இல்லாதபடி நாங்க பாத்துக்கிறோம் ராஜா. பொருளாசை இல்லாதபடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, தசம பாகம் எங்கேயாவது கொடுக்காம இருந்தேன்னா இதுவரைக்கும் நாங்க கொடுக்காம இருக்கிறத மன்னிச்சிருங்கப்பா. இனி தசம பாகத்தை முழுக்க நாங்க கொடுப்போம் ஆண்டவரே. சபைக்கு வரும்பொழுது 7 மணிக்கு வரணும்னா இதுவரைக்கும் நான் 7:30 தான் வந்துகிட்டு இருக்கேன்ப்பா. ஆண்டவரே, உங்க சபைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட்டேன். இது பாவம்னு எனக்கு தெரியுதுப்பா. இனி சபை 7 மணிக்கு துவங்குதுன்னா நான் 6:55 என் சீட்ல வந்து உட்கார்ந்துருவேன் ராஜா. 6:55 என் சீட்ல வந்து உட்கார்ந்துருவேன் ராஜா. இனி என்னிடம் நிர்விசாரம் இருக்காது ஏசு ராஜா. இனி என்னிடம் நிர்விசாரம் இருக்காது. உலக பிரகாரமான விஷயங்கள்ல நான் நிர்விசாரமா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா உங்க விஷயத்துல ராஜா, உங்க ராஜ்யத்தின் விஷயத்துல இனி நிர்விசாரமா இருக்க மாட்டேன் ராஜா. ராஜா, உங்களை குறித்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன். இனி எனக்கு மரண பயம் இல்லாதனால எல்லார்ட்டையும், என் கூட வேலை பார்க்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, மீட்கப்படாத என் சொந்தக்காரர்கள் எல்லார்ட்டையும் நான் போய் இயேசுவே உங்களை பத்தி நான் சொல்லுவேன் ராஜா. இயேசுவே உங்களை பத்தி சொல்லுவேன். தினமும் நான் வேதத்தை தியானம் பண்ணுவேன் ராஜா. தினமும் உங்கள்கிட்ட நான் ஆண்டவரே உங்களோடு நான் பேசுவேன். அதிகாலையில நான் பேசுவேன் ராஜா. உங்களோடு நான் பேசுவேன் ராஜா. ஆண்டவரே, மத்த ஆத்துமக்களுக்காக உங்கள்கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணுவேன். எனக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, மத்த அழிகிற ஆத்துமாக்களுக்காக ராஜா நான் திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணுவேன் ராஜா. இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளணும். அநேகர் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. சென்னை நகரத்தை அநேகர் ஆண்டவரே நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்காங்க. அநேகர் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்காங்க. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பொருள் பணம் என்று அலைந்து ஆண்டவரே நிம்மதியை தேடி அலைந்து நிம்மதி எங்க இருக்கிறது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏசு ராஜா, உங்க வார்த்தையை நான் சொல்லும் பொழுது, உங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் இருதயத்தை நீங்க திறக்கணும். அவர்கள் கட்டப்பட்டுள்ள கண்களை நீங்க திறக்கணும்பா. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை, கிருபையை நீங்க எனக்கு தரணும்பா. ஆண்டவரே, இந்த கிருபையை இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தரணும்பா. ஸ்தோத்திரப்பா. ரீபலபா ரிக்கபா ரகலபா சபரபா ரிக்கபா ரகலபா ரீகலபா ரிக்கபா ரகலபா. ஆவிக்குரிய வரங்கள்